எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மணத்தக்காளி கீரை துவையல் அரைக்க போகிறோம். இந்த மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் வெட்டி வச்சுக்கோங்க. அப்போ மிக்சியில் அரைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஒரு கடாயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு தேங்காய் ஊற்றி, இது சுத்தமான தேங்காய் ஊற்றி 7 பல் பூண்டு 7 சின்ன வெங்காயம், அதான் கணக்கு. ஆனால் எனக்கு வெங்காயம் கொஞ்சம் சின்னமாக இருக்கனால நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். 2 வரமிளகா, இது 2 டீஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கங்க. பொன்னிறமாக வறுக்காட்டி துவையல் கொஞ்சம் வளவளப்பு தன்மை கொடுக்கும். அதனால் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுப்பட்டுச்சு, பொன்னிறமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 வரமிளகா, 7 பூண்டு, சின்ன வெங்காயம். 7 சின்ன வெங்காயம் தான் போடணும். ஆனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்னமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு வதக்கிக்கங்க. இது மல்லித்துவையல் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வதக்கிக்கணும். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா மிக்சியில் அரைக்கிறதுக்கு இதை கட் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லாட்டி அது கொஞ்சம் லேட் ஆகும். இப்படி கட் பண்ணி இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதக்குனா அந்த பச்சை ஸ்மெல் வராது. இது கலர் போனாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் நல்லா தான் வதக்கணும். இது வதக்கிட்டு இதுக்கு மற்ற மல்லித்துவையல் மற்ற துவையலுக்கு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக தான் வைக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும்ல மணத்தக்காளி கீரை, அதனால் கொஞ்சம் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கு தேவையான அளவு தேங்காய் பூ எப்படின்னா இந்த வதக்கி வச்சுருக்கிறதுல 1/4 பங்கு போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா நைட்டே இருந்து கெட்டு போகாது. தேங்காய் பூ போட்டிருக்கனால இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதக்கிட்டு புளி மற்ற துவையல் மல்லித்துவையல் மற்ற துவையல் எல்லா துவையலும் விட இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் புளி வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த கசப்புத்தன்மை அவ்வளோ நமக்கு தெரியாது. அது தெரியாட்டியே சின்ன பசங்கள்லாம் நல்லா தொட்டு சாப்பிடுவாங்க. அதனால் போட்டுட்டு ஒரு சுற்று மட்டும் சுற்றுங்க, வதக்கக்கூடாது. சும்மா ஒரு சுற்று மட்டும் சுற்றுங்க. இப்போ சுற்றி அதை எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் போடுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி இல்லாட்டி அம்மிக்கல்லில் அரைச்சி எடுத்தால் சுவையான மணத்தக்காளி கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு.